கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் வலிமை மிக்க போர் ஆயுதமாகவும் விளங்குகின்ற பேராசிரியர் அண்ணன் தளபதி ஜெயசீலன் அவர்களை வரவேற்புரை ஆற்ற வரும்படி அன்போடு அழைக்கிறோம். என் உயிரினும் மேலான உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களே, மூத்த வழக்கறிஞரும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மூத்த தலைவருமான மரியாதைக்குரிய ஐயா ராஜன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவரும் எங்களுக்கெல்லாம் அரசியல் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கோவை தம்பி அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளரும் மிகச்சிறந்த அனுபவசாலியுமான டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவருடைய நெடுங்கால நண்பருமான அண்ணன் ஏஆர் ரங்கபாஷ்யம் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் பார்க்கோகுள முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவருமான அன்புக்குரிய சகோதரர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் வேந்தர் மூவிஸினுடைய அதிபருமான மரியாதைக்குரிய தம்பி எஸ் மதன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கொள்கை விளக்க செயலாளரும் இந்த கூட்டத்தின் நெறியாளராக அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய தம்பி எம்.எஸ். ராஜேந்திரன் அவர்களே, பார்க்ககுள முன்னேற்ற சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் சத்யநாதன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி எஸ்.எஸ். வெங்கடேசன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தம்பி ஜீவா அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரி ஆனந்த பிரியா அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய 5வது பொதுக்குழு கூட்டத்தில் மிகப்பெரிய இந்திய ஜனநாயக கட்சியின் வரவாக இருக்கின்ற நமக்கெல்லாம் மரியாதை கூட்டுவதற்காகவும் நமக்கெல்லாம் புதியதாக ஒரு வழிபாதையை காட்டுவதற்காகவும் வருகை தந்திருக்கின்ற என் ஆருயர் சகோதரர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் பி ரவி அவர்களே, குழுமி இருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட தலைவர்களே, மாவட்ட செயலாளர்களே, பொருளாளர்களே, பல்வேறு அணியை சார்ந்த நிர்வாகிகளே, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே, வருகை புரிந்திருக்கின்ற ஒன்றிய பொறுப்பாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல வேளையில் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைமையின் சார்பாக எனது அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். ஒரு பொறுக்குழுவில் ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை, அதனுடைய வளர்ச்சியை, அது கடந்து வந்த பாதையை, அது இன்று நிற்கின்ற நிலையை, அரசியல் ரீதியாக எடுத்துள்ள நிலைப்பாட்டினை விரிவாக ஆராய்ந்து இந்த அரசியல் இயக்கத்தினுடைய இதயமாக அமைந்திருக்கின்ற பொதுக்குழுவில் விளக்கமாக எடுத்துச் சொல்லி உங்களுடைய பேர் ஆதரவையும் பேர் ஒத்துழைப்பையும் பெறுவதற்காகத்தான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பொதுக்குழு கூட்டப்படுகிறது. இந்த ஆண்டு ஒரு சிறப்பான 5ஆம் ஆண்டு பொதுக்குழுவில் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சில கருத்துக்களை நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். நம்முடைய அரசியல் பயணம் 5 ஆண்டுகளாக டாக்டர் பாரிவேந்தர் ஐயாவுடைய வழிகாட்டுதலின்படி சீரிய முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், கள்ளக்குறிச்சியில் மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தில் வித்திடப்பட்ட இந்த இயக்கம் இந்திய ஜனநாயக கட்சி. அதைத் தொடர்ந்து திருச்சியில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், மாநாடு, அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் வாழ்வுரிமை மாநாடு என்ற மிக அற்புதமான ஒரு மாநாட்டை பெரம்பலூரில் நடத்தி காட்டியிருக்கிறோம். உளுந்தூர்பேட்டையில் அரசியல் இயக்கங்கள் அனைத்தும்
வியக்குகின்ற அளவுக்கு மிக அற்புதமான ஒரு மாநாட்டை போட்டு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைத்தோம். அது மட்டுமல்லாமல் பல்வேறு சிறு சிறு கூட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் ஆங்காங்கே நடத்தி சட்டமன்ற தேர்தலை சந்தித்து, உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து, இடைத்தேர்தல்களை சந்தித்து, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய உயிரினும் மேலான உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களை வேட்பாளராக கொண்டு பெரம்பலூரில் நம்முடைய இயக்கத்தினுடைய செயல்பாட்டை ஊரார் மெச்சும்படி மிக அற்புதமாக அமைத்து தந்திருந்தோம். இவற்றையெல்லாம் ஒரு கணம் எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் இயக்கம் எப்படி இயங்க வேண்டும், நல்ல வழியில், நேர்மையான வழியில், மக்களுக்கு தொல்லை தராத வழியில் எப்படியெல்லாம் இதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை அருமையாக திட்டமிட்டு ஐயா அவர்கள் வழிகாட்டதில் நாம் எல்லாம் செயல்பட்டு வந்தோம். நண்பர்களே, இன்றைய கால சூழ்நிலையில் தமிழக அரசியல் மட்டுமல்லாமல் இந்திய அரசியலையும் நாம் எல்லாம் உற்று நோக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். நம்முடைய செயல்பாடு, இந்த வளர்ச்சி போதுமானதாக இருக்கின்றதா? இதே வளர்ச்சி தொடர்ந்தால் என்று நாம் அதிகாரத்திற்கு வருவோம், என்று மக்களுடைய பிரதிநிதிகளாக ஆட்சி பீடத்தில் அமர்வோம் என்றெல்லாம் கேள்விகள் நம் மனதில் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. இன்று நாடு இருக்கின்ற நிலை, குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் இருக்கின்ற நிலையை நீங்கள் எல்லாம் நான் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பணத்தை நோக்கியும் மதுவை நோக்கியும் வெகுஜனங்கள், நேர்மையானவர்கள், நாணயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களே இதற்கெல்லாம் அடிமையாகிவிட்டார்களா என்ற அச்சம் எழுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள், உலகம் போற்றும் உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள், பல்வேறு சாதனைகளை படைத்த டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் நேர்மையான முறையில் இந்த மக்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக கடுமையாக திட்டமிட்டு மிக அற்புதமான கொள்கைகளை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் தடைகளை ஒதுக்கிவிட்டு இதுவரை கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். தடைகளை தகர்த்தெறிந்து கட்சியை வழிநடத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இப்பொழுது இருக்கிறோம். தீங்குகளை புறம் தள்ளிவிட்டு நாம் கட்சியை நடத்தி கொண்டிருந்தோம். இன்றைய காலகட்டத்தில் இதற்கு மேலும் தமிழகத்தில் ஆட்சி அரசியல் நடத்த வேண்டும் என்றால் தீங்குகளை எதிர்த்து போராட வேண்டும், தீங்குகளை எதிர்த்து தியாகம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி இருக்கிறது. ஐயா அவர்களது இடத்தில் ஒரு இளைஞரை, ஒரு இளம் தலைவரை முன்னிறுத்தி களத்தில் இறங்குவோம். மேடு பள்ளங்களை சந்திக்க தயாராக இருப்போம். ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்போம். அதற்கேற்றவாறு ஒரு தலைமை, ஒரு செயல் தலைவராக நாம் இப்பொழுது புதிய தலைவரை கண்டெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் தலைமையெல்லாம் ஒன்று கூடி பேசி டாக்டர் பாரிவேந்தர் ஐயாவுடன் அனுமதி பெற்று இன்று ஒரு அற்புதமான இளம் தலைவரை இந்த அவைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அவர்தான் மரியாதைக்குரிய SRM பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர், அன்புக்குரிய சகோதரர் ரவி அவர்கள். வேந்தர் அவர்கள் மிகப்பெரிய கல்வியாளர். அவருக்கு பிள்ளையாக பிறந்து கல்வி நிறுவனங்களை மட்டுமல்லாமல் இன்று தென் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் SRM பேருந்துவை, சொகுசு பேருந்தை உலக தரத்தில் அற்புதமாக பல ஆண்டுகளாக இயக்கி இன்று அகன்று விரிந்து இந்த தொழிலை பரவச் செய்தவர் மரியாதைக்குரிய சகோதரர் ரவி அவர்கள். அது மட்டுமல்ல, ஹோட்டல் தொழிலில் இந்தியா முழுவதும் இன்று தமிழகத்தில் ஹோட்டல் லிஸ்டை எடுத்து பார்த்தால் முதல் 5 இடத்தில் நமது மரியாதைக்குரிய செயல் தலைவர் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற, தலைவராக இருக்கின்ற SRM ஹோட்டல் வருகிறது என்பதை பெருமையோடு உங்கள் முன்னால் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இவற்றையெல்லாம் தாண்டி மிக அற்புதமான மருத்துவமனை, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை, மருத்துவ சேவையில் தொடர்ந்து அவர் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக, அவருடைய ஆர்வத்தின் காரணமாக எவ்வளவோ பிரச்சனைகளுக்கிடையே, பட சுமைகளுக்கிடையே மிக அற்புதமான ஒரு சிம்ஸ் என்ற பிரம்மாண்டமான உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவமனையை நிறுவி அதை இயக்கி வருகின்றார் மரியாதைக்குரிய சகோதரர் ரவி அவர்கள். இப்படிப்பட்ட ஆற்றல் மிகு ஒரு செயல் வீரரைத்தான் நாம் செயல் தலைவராக ஏற்க இருக்கின்றோம். முதல் தீர்மானமாக இந்த பொதுக்குழுவில் சிறப்பு தீர்மானமாக நான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். அன்பார்ந்த பொதுக்குழு உறுப்பினர்களே,
மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் கேட்கின்றேன், இது ஒரு இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருப்பு முனையாக அமைந்திருப்பது இந்த தீர்மானம். நண்பர்களே, உங்களுடைய ஒருமித்த கருத்தை நான் முன்மொழிகிறேன். என்னுடைய கருத்தை மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் கோவையார் அவர்கள் வழிமொழி இருக்கின்றார்கள். ஆக நான் முன்மொழிகின்ற இந்த தீர்மானத்திற்கு உங்கள் ஆதரவை வெகு கரகோஷத்தோடு ஒட்டுமொத்த அரங்குமே அதிர்கின்ற அளவில் அற்புதம் எழுந்து நின்று உங்கள் கரகோஷத்தை தெரிவித்து தீர்மானத்தை ஒருமனதாக ஈட்டி தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். டாக்டர் பாரிவேந்தர், இளைய வேந்தர், இளைய வேந்தர், இளைய செயல் தலைவர், இளைய வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர். தென் சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஆரூர் சுந்தரம் அவர்களை முதலிலே பேச வரும்படி அன்போடு அழைக்கிறோம். எங்கள் மாவட்டத்திற்கு இன்று மிகப்பெரிய பெருமை வாய்ந்த நாள். இன்ற நாளை நாங்கள் என்றுமே மறக்க மாட்டோம். ஏனென்றால் நிறுவன தலைவரை தேர்ந்தெடுத்து என் மாவட்டத்திற்கு கொடுத்தீர்கள். ஆனால் என் மாவட்டத்தில் இவ்வளவு சிறப்பு மிக்க அனைத்து தமிழக கட்சி தலைவர்களும் பாராட்டிய இந்த உலகளவில் பேர் வாங்கிய எஸ்ஆர்எம் நிறுவனத்தின் மிகப்பெரிய தூணாக விளங்கும் எங்களுக்கு செயல் தலைவரை எங்கள் மாவட்டத்தில் தேர்ந்தெடுத்ததற்கு அனைத்து நிர்வாகிகளுக்கும் நாங்கள் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக நிர்வாகிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போராடி உழைத்து இவ்வளவு பெரிய பார்ப்போற்றும் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. ரொம்ப சந்தோஷம். அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாபெரும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நமது உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா உள்ளிட்ட அவையை வணங்கி இன்று செயல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் நமது பாசத்திற்குரிய திரு ரவி அவர்களை திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்தி இந்திய ஜனநாயக கட்சிக்கு வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழகத்தில் இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான நாள். ஏனென்றால் நாங்களாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்திருந்தோம். அந்த நாள் இன்று இனிதே அமைந்துவிட்டது. தமிழகத்தில் சரித்திரம் படைக்க வந்திருக்கும் எங்கள் சரித்திர நாயகர் அண்ணன் செயல் வீரர் அவர்களே, உங்களுக்கு வணக்கம். எங்களது மாவட்டத்தை பொறுத்தவரை இந்திய ஜனநாயக கட்சி நல்ல முறையில் செயலாற்றிக் கொண்டு இருக்கிறோம். மேலும் புது ரத்தம் பாய்ச்சுவதற்காக அண்ணன் செயல் தலைவர் வந்ததற்கு எங்கள் விழுப்புரம் மாவட்ட சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள் எந்த ஆணையை சொன்னாலும் இதுவரை செயல்படுத்தி வந்திருக்கிறோம். எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை அண்ணன் எஸ்விசி அவர்களும் அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இனி அதிக செயல்பாடுகள் அண்ணன் செயல் தலைவர் மூலமாக செய்ய இருக்கிறோம் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஆணைக்கிணங்க எங்களுக்கெல்லாம் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், எங்கள் வாரிசுக்கெல்லாம் தலைவர் எங்கள் இணைய வேந்தர். எங்கள் சேலம் மாநகரத்தில் கொடிக்கம்பம் எந்த ஏரியாவிலும் இன்னும் போட கிடையாது, சில இடத்தில் இருக்கிறது. எங்கள் இணைய வேந்தர் மூலமாக 60 டிவிஷன்லையும் குறைந்தபட்சம் 30 டிவிஷனில் அவரை அழைத்திட்டு போய் சேலம் மாநகரம் பூரா கொடியேற்றி அவர் எங்கள் இணைய வேந்தரை அந்த சேலம் மாநகரத்துக்கு இனிய வேந்தர் ஆறு என்று சேலம் மாநகரமே பேசுகிற அளவுக்கு எங்கள் மாநகர சார்பாக நான் செயல்படுவேன். எங்கள் இனிய வேந்தர் செயல் வீரரார் என்று பொதுமக்களுக்கும் மற்ற கட்சிக்கும் நாங்கள் விட்டு கொடுக்காம இந்திய ஜனநாயக கட்சி பாடுபடும் என்று
கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பதுக்கு நன்றி, வணக்கம். நாம் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தோம், தலைவர் எப்பொழுது கை காண்பார், நமது வேந்தர் எப்பொழுது இந்த கட்சியை எழுச்சி ஊட்டுவதற்காக தனது பிள்ளையை கை காண்பார் என்று நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது நாம் எண்ணங்கள் படி இன்று நடந்துவிட்டது. இந்திய ஜனநாயக கட்சியை தோற்றுவித்த டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பார்க்கோகுல முன்னேற்ற சங்கத்தின் ஒரு வழிகாட்டியாக விளங்கினார். அதை அடுத்து இந்திய ஜனநாயக கட்சியை வழிநடத்தி செல்ல அருமை அண்ணன் திரு இளைய வேந்தர் அவர்கள் இந்த இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவராக தேர்ந்தெடுத்ததற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உழவுக்கு உயிர் ஊட்டும் உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களே, நாம் செயல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களே, யார் தலைவர் என்பதற்கு பாரதி ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக தன்னலமற்ற மனிதராக ஒருவர் இருக்க வேண்டும். நாம் எதிரே உள்ளவர்களின் பேச்சுக்களை செவி கொடுத்து கேட்க வேண்டும். பரம ஏழைகளுக்காக சிந்தித்து இரவில் எந்த மனிதனுக்கு தூக்கம் வரவில்லையோ அவன் உண்மையான தலைவன் என்று இலக்கணம் சொல்கிறது. இந்த இலக்கணப்படி செயல்படுகின்ற ஒரே கட்சி, ஒரே தலைவர் நமது பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி. தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் இதுவரை தஞ்சையில் பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களின் சார்பாகவும் செயல் தலைவருக்கு தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தஞ்சை மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை தலைமை கழகத்தில் இருந்து டாக்டர் பாரிவேந்தரின் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர் தளபதி எது சொன்னாலும் இதுவரை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் தஞ்சையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் மீத்தேன் எரிவு வாயு திட்டத்தை எதிர்ப்பு சம்பந்தமாக அனைத்து போராட்டங்களிலும் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் கர்நாடக மாநிலத்தில் அணை கட்டுவதை குறித்து அனைத்து போராட்டங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை மிகச்சிறந்த முறையில் எல்லோரும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இன்னும் உங்களுடைய செயல் தலைவர் வருகையினால் இன்னும் பல மடங்கு எங்களுடைய ஆர்வமும் உற்சாகமும் வளர்ந்துவிட்டது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பொதுக்குழுவில் எதிர்காலத்தில் வருகின்ற அரசியல் சூழ்நிலைக்கேற்ப நம்முடைய வியூகத்தை வகுத்து இனி சொல்லில் இல்லாமல் செயலில் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நமக்கெல்லாம் வருகை புரிந்திருக்கும் நம்முடைய செயல் தலைவர்களுக்கு எங்கள் மாவட்டத்தின் சார்பாக இந்திய ஜனநாயக கட்சி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எப்படி செயல்படுகிறது என்பதை தலைமை நிலைய நிர்வாகிகள் அனைவரும் மனசாட்சிக்கு விட்டுவிட்டு இனிமேல் நீங்கள் காட்கின்ற வழிகள் ஒருங்கிணைந்து நீங்கள் அனைவரும் எங்கள் மாவட்டத்திற்கும் என்னை போன்ற பிற மாவட்டத்திற்கும் வழிகாட்ட வேண்டுமாய் இருதரமும் கூப்பி வணங்கி இந்த பொதுக்குழுவில் எனக்கும் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்களெல்லாம் வழக்கறிஞர்கள் திருவண்ணாமலையிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது சில நண்பர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு எல்லா கட்சிகளும் எல்லா பேரும் இருக்கிறது, ஆனால் உங்கள் கட்சிக்கு இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி என்றால் ஐஜேகே, இந்த மூன்றும் ஒன்றாக வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெயரை ஏற்படுத்தியவர் யார், இந்த பெயரை நிர்மாணம் செய்தவர் யார் என்று அந்த வழக்கறிஞர்களெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக அப்பேற்பட்ட சிறந்த தலைவர்கள் அறிவாளிகள் யார் என்று உங்களை பார்த்து கேட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக பல்கலைக்கழகத்தை வளர்த்து இன்று கல்விக்கே ஒரு தலைமுறையாக ஒரு முழுமையாக இருக்கும் டாக்டர் பாரிவேந்தரும்
அவருக்கு உறுதுணையாக இருக்கும் மூத்த வழக்கறிஞர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பொருளாளர் ஐயா மூத்த வழக்கறிஞர் ஜி ராஜன் அவர்களும் தான் இந்த பெயரை நிர்மாணம் செய்து இந்த அழகான பெயரை இந்த தமிழகத்திற்கு கொடுத்தார் என்று சொல்லும்போது அவர்களெல்லாம் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பெயர் மட்டும் அழகல்ல, இந்த கட்சியும் அழகுதான் என்று சிலர் பாராட்டவும் ஆரம்பித்தார்கள். அதே 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள்தான் இன்று நமக்கு செயல் தலைவராக வந்திருக்கின்றார்கள். நம்முடைய தலைவர் இந்த நாட்டினுடைய தலைவராக, தமிழகத்தினுடைய நாயகனாக வளர்வதற்கு பிரச்சனைகளை நாமும் சிந்திக்க வேண்டும், மனமாற போராட வேண்டும். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய 5வது பொதுக்குழுவில் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. இந்த 20 தீர்மானங்களையும் நம்முடைய மாநில நிர்வாகிகள் 3 பேர் 3ஆக பங்கிட்டு அந்த தீர்மானங்களை இப்பொழுது படிப்பார்கள். அன்றைக்கிரிய இளைய வேந்தர் அவர்களே, உங்கள் வரவு இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சியது போல் இருக்கும் என்பது உறுதி, உண்மை. தீர்மானம் 1, தமிழகத்தில் ரயில் பாதைகள் இல்லாமலும் அடிப்படை வசதிகளில் குறைவாகவும் மிகுந்த பின்தங்கி வறட்சி மாவட்டமாக பெரம்பலூர் மாவட்டம் திகழ்கின்றது. எனவே இங்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்க வேண்டும் எனவும் அந்த வழித்தடத்தில் புதிய ரயில்கள் இயக்க வேண்டும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களிடமும் மத்திய ரயில்வே அமைச்சர் மாண்புமிகு சுரேஷ் பிரபு அவர்களிடமும் கோரிக்கை வைத்தார். மேலும் 28/1/2015 தேதியன்று இக்கோரிக்கை குறித்து நினைவூட்டல் கடிதமும் அனுப்பியுள்ளார். அதனை ஏற்று வரும் நிதியாண்டிலேயே ரயில்வே நிதிநிலை அறிக்கையில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் உறுதியளித்துள்ளார். ரயில் பாதைகளே இல்லாத மாவட்டத்திற்கு புதிய வழித்தடங்கள் அமைக்க முயற்சி எடுத்து அதனை நிறைவேற்ற கொள்கை அளவில் ஒப்புதல் வாங்கிய டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு இப்பொதுக்குழு நன்றியுடன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் 3, உலகின் மிக மூத்த மொழிகளுள் ஒன்றான தமிழ் மொழியை தனிமைப்படுத்தாமல் இந்தி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கு கொடுக்கும் உயர் அந்தஸ்தை தமிழ் மொழிக்கும் கொடுத்து தமிழை இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் உலக பொதுமுறை என்ற சிறப்போடும் மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் ஒழுக்க நெறிமுறைகளை எடுத்துக் கூறும் திருக்குறளை இந்தியாவின் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. மேலும் தமிழ், ஆங்கிலம் தவிர இந்தி மொழியை கற்பதால் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகுவதோடு இந்தியா முழுவதும் சென்று வர மொழி பிரச்சனை தடையில்லாமல் இருக்கும் என்கிற காரணத்தால் இந்தி மொழியை விரும்பி படிக்கிற மாணவர்களுக்கு போதிய வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மத்திய மனிதவள அமைச்சகத்தை இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 4, அனைத்து தரப்பட்ட மக்களும் பயன்படுத்தும் சர்க்கரையின் மீதான விலை கட்டுப்பாட்டை ஆலை நிறுவனங்களிடமே மத்திய அரசு ஒப்படைக்க உள்ளதாக தெரிகிறது. இதனால் சர்க்கரையின் விலை பெருமளவுக்கு உயர்ந்துவிடும். இது நடுத்தர மக்களுக்கு கூடுதல் சுமையாகும். எனவே சர்க்கரை மீதான விலை கட்டுப்பாட்டு உரிமையை மத்திய அரசே தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 5, தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கா வண்ணம் கச்சத்தீவு அருகே அவர்களை மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் தவறுதலாக எல்லை தாண்டி செல்லும் தமிழக மீனவர்களை சிறைபிடிக்காமல் இருக்கவும் அவர்களின் உடைமைகளை இலங்கை அரசு சேதப்படுத்தாமல் இருக்கவும் இந்திய இலங்கை அரசுகளுக்கிடையே புதிய ஒப்பந்தம் போடப்பட வேண்டும். குறிப்பாக கச்சத்தீவின் அனுபவ பாத்திய உரிமையை இந்தியா ஏற்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைய வேண்டும் என இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 6, தமிழகத்துக்கு வரும் தண்ணீரின் அளவை குறைக்கும் குறுகிய நோக்கில் மைசூர் மாவட்டத்தில் மேகதாட் என்னும் இடத்தில் தடுப்பணை கட்ட கர்நாடக அரசு முடிவெடுத்துள்ளது. இதன் மூலம் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு பெருமளவுக்கு குறைக்கப்படும். இதன் காரணமாக விவசாயத்தை பெரிதும் நம்பியிருக்கும் திருச்சி,
தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளது. எனவே கர்நாடகத்தின் இந்த செயலை கடுமையாக கண்டிப்பதுடன் மேகதாட்டு அணையை கட்ட மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 7. முல்லை பெரியாறு அணையில் நீர்த்தேக்கும் உரிமை தற்போது 142 அடியாக உள்ளது. மேலும் உபரியாக கடலுக்கு கலக்கும் மழைநீரை சேமித்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக அணையின் கொள்ளளவை 142 அடியிலிருந்து 152 அடிக்கு உயர்த்த நதிநீர் தீர்ப்பாயத்தில் மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும் என்றும், தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் நோக்கத்தில் முல்லை பெரியாருக்கு குறுக்கே புதிய அணை கட்ட முயலும் கேரள அரசுக்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் மத்திய அரசை இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 8. சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% அளிக்கும் வகையில் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை நாடாளுமன்றத்தில் புதிதாக தாக்கல் செய்து அதனை நிறைவேற்ற முனைப்பு காண வேண்டும் என மத்திய அரசை இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 9. விவசாயிகள் அதிக அளவில் பயிரிடும் கரும்பு மற்றும் நெல்லுக்கான இடுபொருளின் விலை பெருமளவு உயர்ந்துள்ளது. மேலும் கரும்பு வெட்டும் மற்றும் லாரியின் ஏற்றுக்கூலி அதிகரித்துள்ளதாலும் நெல் அறுவைக்கான செலவு அதிகரித்துள்ளதாலும் மத்திய மாநில அரசுகள் கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 3500, நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 1750 எனவும் விலை நிர்ணயிக்க வேண்டும் என இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. அதேபோல பருத்திக்கான உற்பத்தி செலவும் கூடிவிட்டதால் பருத்தி கொள்முதல் விலையும் உயர்த்தி தர வேண்டும் என தமிழக அரசை இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 10. மக்களின் முக்கிய தேவையான மின்சாரத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்வதும் மின்கட்டணம் அடிக்கடி உயராமல் முறைப்படுத்துவதும் மாநில அரசின் கடமையாகும். இதற்கு முதற்படியாக மின்சாரத்தை தனியாரிடம் இருந்தோ அல்லது பிற மாநிலங்களில் இருந்தோ குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய வேண்டும். மேலும் மின் பகிர்வுக்காக பயன்படுத்தப்படும் மின் கம்பிகள், மின் மாற்றிகள் போன்ற உபகரணங்கள் தரம் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதை பயன்படுத்துவதன் மூலம் அதிக அளவில் மின் இழப்பு ஏற்படுகின்றது. இதனை தடுக்கும் விதத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்வு முறைகளில் அதிநவீன விஞ்ஞான உத்திகளை கடைபிடித்து தடையற்ற மின்சாரத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும் என மாநில அரசை இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. மேலும் குஜராத், மும்பை போல தனியார் பங்களிப்புடன் மின் உற்பத்தி செய்தால் தமிழகம் மின் பயன்பாட்டில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக திகழும். இதனை கருத்தில் கொண்டு இந்தியா முழுவதும் உள்ள மின் உற்பத்தியாளர்களுக்கான மாநாட்டை தமிழக அரசு விரைவில் கூட்ட வேண்டும் என இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 11. தமிழர்களின் வீரத்தையும் கொடை தன்மையையும் உலகிற்கு எடுத்து காட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் சிற்பங்களை அடுத்து வரும் தலைமுறைகள் அறிந்து கொள்ளும் வகையில் அவர் ஆண்ட தஞ்சையில் கலைநயத்துடன் கூடிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என தமிழக அரசை இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 12. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திரு எம். சுப்பிரமணியம் அவர்களின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் தோழர்களை இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 13. தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை கெடுத்தும் எண்ணற்ற இளம் பெண்களை விதவைகளாக்கும் மதுக்கடைகளை முற்றிலும் மூட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களிலும் பத்திரிகையாளர் சந்திப்புகளிலும் வலியுறுத்தி வருகின்றார். இதே கருத்தினை மக்கள் நலனில் அக்கறையுள்ள அனைவரும் வலியுறுத்தி வருகின்றனர். இதனை ஏற்று எதிர்கால தலைமுறையை காக்கும் வகையில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசை இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. மேலும் பூரண மதுவிலக்கிற்கு முதல் படியாக மதுக்கடைகளின் வேலை நேரத்தை குறைக்கவும், கடைகளின் எண்ணிக்கையை குறைக்கவும், வாரத்திற்கு ஒரு நாள் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டுமெனவும் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 14. காவிரி ஆற்றின் துணையாறான அமராவதி நதிக்கு வரும் தண்ணீரின் வரத்தை குறைக்கும் குறுகிய நோக்கில்
பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்ட முயலும் கேரள அரசின் செயல் மிகவும் கண்டனத்துக்குரியதாகவும், இந்த அணை கட்டப்பட்டால் ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்படும். எனவே பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்ட முயலும் கேரள அரசுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்கக்கூடாது என மத்திய அரசை இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 15. இலங்கையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மைத்திரிபால சிறிசேனா தலைமையிலான அரசு தமிழர்களின் உரிமைக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து அவர்களின் மீதுள்ள விரோத போக்கை கைவிட்டு சிங்கள மக்களுக்கு இணையாக தமிழர்களை நடத்த வேண்டும். இதனை நடைமுறைக்கு கொண்டுவர இலங்கையின் 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை அமல்படுத்தி மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வை அளிக்க வேண்டும். மேலும் தமிழர்கள் அதிக வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலை கொண்டுள்ள இராணுவம் மற்றும் சிறப்பு காவல் படையை விலக்கிக் கொள்ள வேண்டும். போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்க இந்திய அரசு அளித்த நிதி உதவியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என இப்பொதுக்குழுவின் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தீர்மானம் 16. தேசிய நீர்வள நிறுவனம் அமைக்கப்பட்டு இந்திய நதிகள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி காலம் தொட்டு உள்ள கனவு திட்டமாகும். இதனை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிக்கு ஐஜேகே தனது ஆதரவினை தெரிவித்துக் கொள்கிறது. எனினும் தேசிய நதிகளை ஒன்றிணைப்பதற்கு முன்பாக முதலில் மாநில நதிகளை ஒன்றிணைக்க வேண்டும். அதன்படி தமிழகத்தில் உள்ள முக்கிய நதிகளை காவிரி, வைகை, தாமிரபரணி, தென்பெண்ணை, பாலாறு ஆகிய நதிகளை ஒன்றிணைக்க வேண்டும். எனவே வரும் நிதிநிலை அறிக்கையிலேயே இத்திட்டத்திற்கான தொகையை ஒதுக்கி பணிகளை தொடர வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை இப்பொதுக்குழு மூலம் கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 17. எந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் திட்டங்களும் மக்களுக்கு பயன் தரும் வகையில் ஆபத்தில்லாத வகையிலும் இருக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சி கருதுகிறது. ஆபத்தில்லாத பயனுள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் திட்டங்களையும் நம் கட்சி வரவேற்கிறது. அந்த வகையில் தேனி மாவட்டம் பெட்டிபுரம் கிராமத்தில் உள்ள அப்பரப்பர் மலையில் அமைய உள்ள நியூட்ரினோ ஆய்வு மையத்தை வரவேற்கிறோம். எனினும் மக்களின் அச்சத்தை போக்கும் வகையிலும் விவசாய பணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த மத்திய அறிவியல் மேம்பாட்டுத்துறை முனைப்பு காட்ட வேண்டும் என இப்பொதுக்குழுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 18. இந்திய குடியரசு விழாவில் அமெரிக்க நாட்டின் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்ட வரலாற்று சாதனையை ஏற்படுத்திய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை இந்திய ஜனநாயக கட்சி பாராட்டுகிறது. உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தும் நோக்கிலும் வளர்ந்து வரும் வளமான இந்தியாவில் தொழில் முதலீடு மற்றும் அணுசக்தி ஒப்பந்தங்கள் மூலம் நம் நாட்டிற்கு உலகளாவிய அங்கீகாரம் வழங்கிய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அவர்களுக்கு இப்பொழுது குழு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் 19. தமிழகத்தில் உள்ள சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இலங்கை அகதிகளை மீண்டும் இலங்கைக்கே திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை மத்திய அரசு இப்பொழுது மேற்கொள்ளக்கூடாது. ஏனெனில் புதிய அரசின் செயல்பாடுகளை அங்குள்ள தமிழர்கள் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் முள்ளிவாய்க்காலில் அடைபட்டிருந்த தமிழர்களின் 12,000 பேர் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் அகதிகளின் வாழ்வாதாரத்திற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. எனவே இலங்கையில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் வரை தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளை திருப்பி அனுப்பும் முயற்சியை இந்திய அரசு கைவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 20. மயிலாடுதுறை நகரம் தற்பொழுது நாகை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. மாவட்ட தலைநகர் நாகப்பட்டினத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் இடையிலான தூரம் சுமார் 60 கிலோமீட்டர். அதேபோல் கொள்ளிடத்திற்கும் நாகைக்கும் 90 கிலோமீட்டர் தூரம். எனவே மயிலாடுதுறை தலைமையிடமாக கொண்டு வடக்கே கொள்ளிடம், தெற்கே பேரளம், மேற்கே ஆடுதுறை, கிழக்கே பூம்புகார், தரங்கம்பாடி ஆகிய பகுதிகளை கொண்டு மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும் எனவும், அதேபோல் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றான விழுப்புரம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினை உருவாக்க வேண்டும் எனவும் இப்பொதுக்குழு மூலம் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்.
வாய்ப்புக்கு நன்றி. ஓராயிரம் வருடம் ஓங்கி தவமிருந்து வாராது வந்த மாமணியாய் தமிழக அரசியலின் இதயமாகவும் மையமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய இளைஞர்களை இயக்குவதற்கு அன்பினும் தேரேறி சாரதியாய் வந்திருக்கும் சரித்திர நாயகர் இளையவேந்தர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ரவி அவர்கள் சிறப்புரை ஆற்ற வரும்படி அன்போடு அழைக்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் மற்றும் எனது தந்தை பாரிவேந்தர் அவர்களை வணங்கி கட்சியின் தலைவர் ஐயா கோவைத்தம்பி அவர்கள், கட்சியின் பொதுச் செயலாளர் பி ஜெயசீலன் அவர்களே, அவர் பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, நெருங்கிய நண்பரும் கூட, இந்தல்ல உந்தல்ல, கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே என்னுடைய நண்பர். அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. கட்சியின் மூத்த தலைவர் திரு ராஜநகி அவர்கள் மாமனார் அவர்களை எனக்கு என்ன 2 பட்டங்கள் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடுது, வேற ஒன்று நினச்சேன். கலைஞர் செயலாளர் திரு ரங்கபாஷன் அவர்கள், அன்பு சகோதரர், எனக்கு எந்த முடிவு எடுத்தாலும் என் கூட நிற்கிறாரு, இன்றைக்கி மட்டும் எப்பவும் நிற்பார். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. கிருஷ்ணமூர்த்தி இதில் துணை பொதுச் செயலாளர் திரு மதன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் திரு ஆனந்த பிரியா அவர்களே, திரு எஸ் வெங்கடேசன், திரு சத்யநாதன், திரு அன்பு சகோதரர் நெல்லை ஜீவா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, இங்கே இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற மாவட்ட தலைவர் மற்றும் செயலாளர்களே, இன்னைக்கு காலையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கிற என்னென்னா, இந்த வீடியோ போட்டு காமிச்சதுலேருந்து எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்ன பேசுகிறதுனே தெரியல. கிட்டத்தட்ட அந்த வீடியோவை பார்த்துல என்னுடைய 30 ஆண்டு வரலாற்றை கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க. 30 ஆண்டு வரலாற்றை பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நிமிஷத்தில் அவங்க சுருக்கி என்னை ஒரு பிரமிக்க வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இது எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியலை. இதெல்லாம் எனது தந்தை குருநாதர் அவருடைய வாழ்த்துக்கள், தாய் தந்தையுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதத்தினால தான் பண்ண முடிஞ்சது. நானும் அப்பாவும் பல முறை பேசிட்டு போயிருக்கிறோம், எங்கெங்கேயோ போயிருக்கிறோம். பல நேரங்களில் சொல்லுவார், அப்பா சொல்லுவார், இது காலைல கூட சொன்னார் என்கிட்ட, இன்றைக்கி உங்கள் முன்னாடி எல்லாத்தையும் சொன்னார். போகும்போது சொல்லுவார், நீ அதிர்ஷ்டத்தை நம்புற, 3ஆம் கண் உதாரணமாக சொன்னார். எடுத்துக்கொள்ளும், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி இறைவன் சக்தி, அதை நம்புகிறேன் நான். ஏன்னா மனிதன் என்ன தான் சிந்தித்தாலும் செயல்பட்டாலும் நம்மளுக்கு ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதுக்காக நான் சிந்திக்காதீங்க, நீங்கள் சும்மா இருங்க, எல்லாம் வீட்டில் இருந்தால் தான் நடந்துடும் செய்யலாம், அப்படி இருந்தால் காரியங்களை நம்ம சாதிச்சிருக்க முடியாது. எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா நமக்கு நினைக்காது நடக்கும். உண்மையிலேயே நான் சொல்ல போனால் நான் அப்பாவுக்கு ஆதரவாக தான் இருக்கணும். நமக்கு கல்லூரி, இன்னும் இண்டஸ்ட்ரீஸ், இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதோ அந்த மாதிரி வகையில் நம்ம வளர்ந்துட்டு போகலாம். எத்தனையோ இன்றைக்கி நான் நினச்சா இன்றைக்கி 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும். இன்றைக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தோம்னா இன்னும் ஒரு 30 ஆண்டில் 10 லட்சம் பேருக்கு இந்தியாவில் வேலை கொடுக்கக்கூடிய திறமை எனக்கு இருக்குது. எனக்கு இல்லை, என்னை சார்ந்த மக்களுக்கு இருக்கிறது, எனக்கு உதவுகின்ற என்னுடைய தொழிலாளர்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி. எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வெற்றியோ ஒரு அடையாளமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை கூட இருக்கிறாங்களே அவங்க தான். இன்றைக்கி ஒவ்வொரு தொழிலும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்தாங்க இல்லையா, அந்த வேந்தர் செய்தியாக இருக்கட்டும், கட்டுமான பணியாக இருக்கட்டும், கல்லூரி பணியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இத்தனை ஹாஸ்பிட்டலில் சரியாக நடத்த முடியுதுன்னா காரணம் நான் அல்ல, என் கூட இருந்தவங்க. அவங்கள நான் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அந்த வெற்றியெல்லாம் அவர்களை சேரும், எனது வெற்றியெல்லாம் என் குருநாதரை போய் சேரும். எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தேன் நான். இந்த நிலையில்
அரசியலுக்கு வரணும் பல பேர் சொன்னாங்க. நமக்கு எதுக்கு அரசியல், ஏன் இதெல்லாம் நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, நமக்கு என்ன பத்தாது, என்ன இல்லைன்னு நினச்சோம். ஓகே, இவங்க சொல்கிறது அப்பா பண்ணுற அரசியலையும் பார்த்துட்ருக்குறேன், மற்ற கட்சிகள் பண்ணுறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஏன் இதை செய்கிறது? இன்றைக்கி 10 லட்சம் பேர், நாளைக்கு 1 கோடி இல்லை 2 கோடி மக்கள் இந்த அரசாங்கத்தை இந்திய ஜனநாயக கட்சி நாளை சென்ட்ரல் ஆட்சி பிடிக்கும் என்று முடியும்னா ஏன் அதை நம்ம நிறுத்தணும்? எத்தனையோ செய்கிறோம், அதோடு சேர்ந்து இதையும் செய்வோம். நான் இதை செய்கிறதுனால நான் நாளைக்கே நான் எல்லாம் இன்றைக்கிலேருந்து தலைவர் பதவி, செயல் தலைவர் பதவிக்கு வந்தாச்சு, நாளையிலேருந்து நான் எந்த வேலையும் செய்ய போகிறதில்லைன்னு நான் சொல்ல போகிறதில்லை. எல்லா பணிகளையும் செய்வேன், அத்துடன் இந்த பணியை ஏற்று செய்வேன். நான் மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒவ்வொருவரும் தனது பணியை முதலில் செய்து பின்பு தன் குடும்பத்தை பார்த்து பின்பு அரசியலுக்கு வர வேண்டும். அப்படி வந்தால் தான் அந்த நாடு சுபிட்சமடையும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க, இதெல்லாம் அரசியல் முழு நேரம். அதனால தான் இன்றைக்கி லஞ்சம், ஊழல், மற்ற மாதிரி தப்பான விஷயங்கள் பெருகிருக்கு. என் குடும்பத்தை நல்லா காப்பாற்ற முடியல, எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க? இப்போ என் குடும்பத்தை காப்பாற்றியாச்சு, நான் வெளியில் வர்றேன், இல்லை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பகுதி நேரம் 2 மணி நேரம் சிறந்தா செய்வேன். அந்த மாதிரி வந்தால் தான் இன்றைக்கி இந்திய வரலாறும் மாறும், இன்றைக்கி இந்திய கட்டமைப்பும் மாறும், நாளைக்கு நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய முடியுன்றது என்னுடைய கருத்து. இன்றைக்கி நான் பார்த்துக்கிட்டு இருந்தது என்னென்னா, காலையிலேருந்து கிட்டத்தட்ட 63 மாவட்டங்கள் இருக்கிறது சொன்னார் நம்ம பொதுச் செயலாளர். அதில் கிட்டத்தட்ட 60 மாவட்டத்திலேருந்து தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள்லாம் வந்திருக்கிறதா சொன்னாங்க. இது நல்ல கரெக்டாக நல்ல அட்டண்டன்ஸு. இது மட்டும் இல்லாமல் இங்கே மற்ற ஒருவரை வேந்தர் சொன்னது போல் ஒருவர் வாழ்த்தி பேசுவதை விட நல்ல கருத்தோடு கீழே இருந்து, அதாவது கட்சி வளரணுன்னா என்னுடைய கருத்தை சொல்கிறேன், நான் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறேன். கட்சி வளரணுன்னா மேல்மட்ட குழு எந்த அளவு ஸ்ட்ராங்குன்னு இல்லை, அடியில் கீழே மக்கள் எந்த அளவு இருக்கிறான், தொண்டன் எந்த அளவு இருக்கிறான், ஒரு மாவட்ட தலைவர் எந்த அளவு இருக்கிறான். எனக்கு மாவட்ட தலைவருடைய பலம் என்னுடைய பலம், ஒரு மாவட்ட செயலாளருடைய பலம் எனது பலம், 63 மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு தலைவர்களுடைய செயலாளருடைய பலத்தின் தான் இந்த இந்திய ஜனநாயக கட்சி பலன். அதெல்லாம் சேர்ந்தா தான் நாங்கள்லாம் வெளியில் தெரிகிறது. நீங்கள்லாம் வேறு ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து நிறுத்தும் போது எங்களுக்கு இங்கே கீழே கொண்டு வந்து மேலே வந்தோடனே ஐயா பார்த்துட்டோம், வேந்தர் ஐயா பார்த்துட்டோம், இளையவேந்தரை பார்த்துட்டோம், தலைவரை பார்த்துட்டோம், இப்போ செயலாளரை பார்த்துட்டோன்னு இருக்கக்கூடாது. உங்கள் மாவட்டத்து பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கும்போது, ஏன்னா இப்போ நிறைய பேர் அரசியல் எப்படி பண்ணுறாங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பிரச்சனை கையில் வச்சுக்கிறாங்க. ஒருத்தர் இலங்கை பிரச்சனைவாங்க, இன்னொரு காவேரி பிரச்சனைன்னுவாங்க, இன்னொரு ஏதாவது பிரச்சனை 5-6 பிரச்சனையை வச்சுட்டு பண்ணுவாங்க. நான் அப்படி சொல்லவில்லை. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமும் ஜாகிரபிக்கலாக வித்தியாசப்பட்டது. அது ஒரே டரைனோ ஒரே லெவல் கிடையாது. கம்பம் தேனி பார்த்திங்கன்னா மலைப்பகுதி, காவிரி பெல்ட் பார்த்திங்கன்னா தண்ணி தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட தலைவர்களும் செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் கிளை முதல் கொண்டு உங்கள் மாவட்ட பிரச்சனையை கையில் எடுத்துட்டுக்குங்க. அந்த எடுக்கிற பிரச்சனையை நீங்கள் மேல் லெவலுக்கு கொண்டு வந்து, ஐயா நாங்கள் இந்த பிரச்சனை எங்கள் ஊரில் இதை நாங்கள் கையில் எடுக்க போகிறோம், இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்தோம்னா இதற்கு நீங்கள் மேலே உதவி செய்வீங்களா, இதை நாங்கள் எடுத்து கொண்டு போகிறோம், இந்த பிரச்சனையை மேற்கொண்டு எங்கள் மக்களுக்கு செய்ய போகிறோம் அப்படின்னா எங்களுக்கே கொண்டு வந்து சேர முடியும். ஏன்னா அதில் மேலேருந்து கீழே போவது, கீழேருந்து மேலே வரணும். ஒவ்வொருத்தரும் கீழே இருந்து உங்கள் ஊரில், உங்கள் கிராமத்தில், உங்கள் தெருவில் என்ன பிரச்சனை இருக்கிறதுன்னு நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும். அதை உங்கள் கீழே இருக்கிற கிளை, வட்டம், மாவட்டம் எல்லாரும் நீங்கள் பேசி அவங்க மூலியமாக மேலே கொண்டு வந்து அதை செயல்படுத்துறதுக்கு எங்கள்கிட்ட அறிவுரை மட்டும்தான் கேட்கணும். செயல்படுத்துபவர்கள் நீங்களாக தான் இருக்க வேணும். நாங்கள் செயல்படுத்த முடியாது, உங்களோட துணை இருப்போம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட தோல் கொடுக்கறது நம்ம கொடுக்கலாம். அதே போல் ஒரு மாவட்டத்தில் ஒரு பிரச்சனைன்னா அடுத்த மாவட்டத்துக்காரங்க துணை சேரணும். ஏதோ பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, இவன் போய் நிற்கிறான், ரோட்டில் நின்றுட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறான், அவனை தான் பண்ணுறாங்க, என்ன பண்ணல நீங்கள் கேட்கக்கூடாது. அவன் பண்ணனாலும் ஒன்று தான், என்ன பண்ணாலும் ஒன்று தான், உன்னை பண்ணாலும் ஒன்று தான், என்ன பண்ணாலும் ஒன்று தான். நான் வேறு நீங்கள் வேறு இல்லை. உங்களை அடித்தால் அது என்னை அடித்தது போதும், என்னை அடித்தால் உங்களை அடித்தது போதும். நம்ம ஒருத்தர் பரஸ்பரமாக கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு வைக்கோல் இருக்குன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நிறைய பற்ற வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா சின்ன திரி இருக்கும், திரியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் முனையில், அது திரிச்சு வச்சு அந்த இடத்துல பற்ற வைக்கணும். இவ்வளோ பெரிய திரியில் போய் பற்ற வைக்க முடியுமா? எங்களை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள்லாம் கத்துக்குச்சி, நாங்கள்லாம் போர்,
நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா நம்ம பிரகாசமாக இந்திய ஜனநாயக கட்சி பிரகாசமாக எரியும், மக்களுக்கு ஒளி விளக்கும். ஏன்னா கீழே இல்லைன்னா நாங்கள் இல்லை, நீங்கள் தான் நாங்கள் தான் நீங்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் இந்த தொலைபேசியிலோ உங்களுக்கு ஒரு முகவரி உங்களுக்கு இணையதளத்து மூலயமா ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு என்ன வேணுமோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களோட பேசி தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒரு குடிமகனுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த கட்சி 2016 எலெக்ஷனில் மிகப்பெரிய வெற்றியை கண்டு சாதிக்கும் என்பதை இந்த வெற்றி கனியை வேந்தருக்கு பறித்து தர உங்கள் உதவியோடு நான் அவரிடம் சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணிங்கன்னா நம்ம அவருக்கு வெற்றி கனிகளை பறித்து தரலாம். அவருடைய கனவு, அதாவது அவருக்கு பதவி ஆசை கிடையாது. என்றைக்குமே நான் பதவி எடுத்துகிட்டு நான் பதவி பண்ணணும், நான் அதை பண்ணணும், நான் இது எப்படின்னு என்ற எண்ணம் கிடையாது. இந்த இந்திய ஜனநாயக கட்சி இளைஞர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், நாளைக்கு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எம்எல்ஏ எம்பின்னு உட்காரும்போது அதை பார்த்து ரசிப்பது அவருடைய எண்ணம். நிச்சயமாக அதை நம்ம செய்து கொடுக்க முடியும். என்னால் முடிந்தவரை எனக்கு பெரிய பொறுப்பு பெரிய இதெல்லாம் காமிச்சாங்க. இந்த பொறுப்பு காமிக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கெல்லாம் சேர்ந்து நான் பதில் சொல்லணுன்னா எனக்கு பேச வராது. ஏன்னா எனக்கு இதெல்லாம் சாதிக்க முடியும். இந்த 30 ஆண்டில் நான் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே சாதிக்க முடியும்னா இனி என் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் தான் எனக்கு துணை இருந்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலத்தில் டெல்லியிலே இருந்து ஆலோசனைகள் மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கும். ஆனால் டெல்லியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் ஆலோசனை கேட்கின்ற நம்பிக்கையான அறிவார்ந்த மேதமை உள்ள ஒரே தலைவராக டாக்டர் பாரிவேந்தர் அவர்களை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் பொதுத்துறை நிதிநிலை அறிக்கையாகட்டும், ரயில்வே நிதிநிலை அறிக்கையாகட்டும், துறை ரீதியான விவாதங்களாகட்டும், அனைத்திலும் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்கின்ற பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் விளங்குகின்றார். அப்படி ஒப்பற்ற தலைவராக விளங்குகின்ற டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் பொதுக்குழுவில் நமக்கு இதோ சிறப்புரையாக முன்னுரையாற்றவிருக்கின்றார். இந்திய ஜனநாயக கட்சியுடைய அருமை தலைவர் அன்பு சகோதரர் கோவையார் அவர்களே, இந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் வழிகாட்டியுமான பொருளாளருமான என் அன்பு நண்பர் ராஜன் அவர்களே, தலைமை கழக செயலாளர் என் அன்பு நண்பர் ரங்கபாஷ்யம் அவர்களே, இன்று நீங்கள் எல்லாம் கடந்த ஏறத்தாழ 6 மாதமாக ஆசைப்பட்டு படிப்படியாக ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு இளம் தலைவரை தேடிக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய இளம் தலைவர், செயல் தலைவர் திரு ரவி அவர்களே, பொதுச் செயலாளர் ஜெயசீலன் அவர்களே, இளைஞர்களின் தலைவர் துணை பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இன்றைக்கு இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ஒரு துணை பொதுச் செயலராக இருக்கிற தவி மதன் அவர்களே, மேடைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற கொள்ளு விற்பனை செயலாளர் அன்பு தம்பி ராஜேந்திரன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அன்பு தம்பி ஜீவா அவர்களே, கட்சியை நிலைப்படுத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி வெங்கடேசன் அவர்களே, என் வழியில் கல்வியை துவங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சத்யநாதன் அவர்களே, அன்பு சகோதரி ஆனந்த பிரியா அவர்களே, உங்களுக்கு கீழே இருப்பவர்களை வழிகாட்டிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய மண்டல தலைவர்களே, கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களே,
மாநிலத்தில் பல பொறுப்புகள் பணியாற்றுகின்ற ஏனைய நண்பர்களே, சகோதரர்களே, மகளிரணியைச் சேர்ந்தவர்களே, கட்சி என்றால் பொதுக்குழு தான். கட்சி என்றால் முதுகெலும்பு என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த முதுகெலும்பு எப்படி செயல்படுகிறது தெரியுமா? எண்ணற்ற அங்கே நரம்புகள் அங்கு ஒன்று சேர்ந்து இரத்த ஓட்டங்களை முதுகெலும்புக்கு கொடுத்து அதன் மூலமாக நம்மை நிமிர்ந்து வைக்க செய்து நம்மை நானும் ஒரு ஆண்மகன் என்று சொல்லுகிற வலுவை சேர்க்கின்ற நாடி நரம்புகளாக இருக்கிற பொதுக்குழுவின் உறுப்பினர்களே, இந்த அரங்கம் மட்டும் அழகாக இல்லை, அதோடு நீங்களும் இன்று வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக அழகாக இருக்கிறது. இது என்ன காரணம் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். நான் பார்த்தவர்கள் தானே, பலமுறை பார்த்தவர்கள் தானே, எண்ணற்ற முறையில் என்னை தனிப்பட்டவர்கள் சந்தித்திருக்கிறீர்களே. என்றாலும் கூட உங்கள் முகத்திலே இத்தனை கலை எங்கிருந்து வந்தது? நான் சிந்தித்து பார்க்கிறேன். நம் தலைவர் சொல்லுவார், இளைஞர்கள் என்பது இந்த கட்சியினுடைய முழு நோக்கம். இளைஞர்கள் இந்த கட்சியாக இருக்க வேண்டும், இதன் மூலமாக இளைஞர்கள் நாடாள வேண்டும் என்ற கருத்தை நாட்டுக்கு முதலில் திரும்ப திரும்ப சொன்னது நாம். பல பேர் அதை இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தலைவர் சொல்லி வந்தார், சொல்லி இருக்கிறார், சொல்லி கொண்டிருக்கிறார். இதோடு நிறுத்தி விடுவாரா? சொன்னதை செய்வாரா என்று எண்ணற்ற சந்தேகங்கள் உங்களுடைய இருந்து வந்தது. அதுவும் எனக்கு தெரியும். அந்த சந்தேகம், ஐயம் இன்று உங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஆக உங்களுடைய முன்னால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இளம் தலைவரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இளம் தலைவர் என்ற பெயரை நான் கொடுக்கவில்லை, நீங்கள் கொடுத்தீர்கள். ஆனால் தனையனுக்கு பெயர் வைப்பது தந்தையினுடைய கடமை, அதுதான் வழக்கம். ஆனால் இன்று நீங்கள் அன்பாக என்னை அழைக்கிறீர்களே, பாரிவேந்தர், அதை கொடுத்தது யார் தெரியுமா? கள்ளக்குறிச்சி பொதுக்கூட்டத்தில் உங்களையெல்லாம் பார்த்து, ஏன் திரும்ப திரும்ப எஸ்ஆர்எம் வேந்தர், எஸ்ஆர்எம் வேந்தர் என்று அழைக்கிறீர்கள்? அவரை எங்கள் பாரிவேந்தர் என்றே அழைக்கலாம் என்று சொன்னார். அதற்கு பிறகு இது ஒரு சரித்திர வரலாறு. ஏனென்றால் மகன் தந்தைக்கு பெயரிடுவது என்பது ஒரு சரித்திரம். அதை செய்தவர் அவர். இப்போவும் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ரவி பச்சமுத்து என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் பழமையாக பெயரை நினைத்து கொள்ளவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் என்னுடைய பெயர் 2 பெயரால் அழைக்கப்பட்டு சற்று குழப்பமும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பாக பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி அந்த போட்டியிடுதலுக்கு பிறகு நான் அரசு கசட்டின் மூலமாகவே பாரிவேந்தர் என்று மாற்றிக்கொண்டிருக்கிறேன். அந்த நிலையில் பாரிவேந்தர் தான் நான் உண்மையாக அழைக்கப்பட வேண்டிய பெயர். அதைத்தான் இப்பொழுது இன்றைக்கு வங்கிகளுக்கும் கையெழுத்திடுகிற பொழுது அதை பின்பற்றி வருகிறேன். அதே நேரத்தில் என்னை விட அவருக்கு கொஞ்சம் இந்த நம்பிக்கைகள் உண்டு. சில நம்பிக்கைகள் அது உங்களுக்கு தெரியும், சென்டிமெண்ட்டா அதாவது அதிர்ஷ்ட வகையா, இல்லை இல்லை அந்த பெயர் அப்பாவுக்கு ஆகி வந்திருக்கிறது, ஆகவே நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றால் எனக்கு தெரியாது. ஆனால் அவரும் தன்னுடைய பெயரை ரவி பச்சமுத்து என்றே மாற்றிக்கொண்டிருக்கிறார்.
அதில் நான் தலையிட விரும்பவில்லை. நடந்து கொண்டிருக்கிற இந்த 5வது பொதுக்குழு கூட்டம், நம்மெல்லாம் மனிதர்கள். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கட்சிக்கும் அதுதான். ஆகவே இன்றைக்கு 5வது பொதுக்குழுவை நாம் கூடியிருக்கிறோம். 5 ஆண்டுகளை முடித்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டில் இந்த பொதுக்குழுவில் நாம் பின்னோக்கி செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதை பற்றி விளக்க வேண்டியிருக்கிறது. அதோடு அரசியலும் பேச வேண்டியிருக்கிறது. அதையெல்லாம் என்னுடைய உரையின் பிற்பகுதியாக வைத்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த விழாவில் ஏதோ ராஜராஜ சோழன் தன்னுடைய மகன் ராஜேந்திர சோழனுக்கு முடிசூட்டியதாக யாரும் நினைத்து கொள்ள வேண்டாம். நானும் ராஜராஜ சோழன் அல்ல, அவரும் ராஜேந்திர சோழன் அல்ல. ஒருவேளை பரம்பரையாக இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், மறுக்க முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையில் அவர் வந்திருக்கிறார் என்பதை மட்டும் உங்களுக்கு நான் விளக்க வேண்டிய அவசியத்திலே இருக்கிறேன். சோழ நாடு பெருமை பெற்ற நாடு, உலகமெல்லாம் பேசப்பட்ட அந்த நாடு, எத்தனையோ பக்கத்து நாடுகளை எல்லாம் வகை முறித்து நாட்டை பெற்ற நாடு சோழ நாடு. சோழ மன்னர்களை பற்றி உலகம் அறியும், நாடு அறியும். அதே போல் மகத நாடு இன்றைய ஒரிசா, அந்த ஒரிசாவில் இருந்து சென்றவர்கள் தான் இன்றைக்கி இலங்கையில் சிங்களர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரிசாவிலே, அதாவது மகத நாட்டிலே ஆண்ட அந்த மகத பேரரசு தன்னுடைய ஆட்சியை அகலப்படுத்த, விரிவாக்க ஆங்காங்கே இருக்கிற நாடுகளை எல்லாம் வலிய சென்று போர் தொடுத்து தன்னோடு சேர்த்து கொண்டிருந்த காலம் அது. ஆனால் அதே நேரத்தில் மகத நாடு ஒரு காலகட்டத்தில் மகத நாட்டு மக்கள் எல்லாம் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், செத்து கொண்டிருக்கிறார்கள். மகத நாட்டு பேரரசு தன்னுடைய ஆலோசனையெல்லாம் அழைத்து, நாட்டு மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்களே, என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சோழ பேரரசு அவருடைய தூதுவனை அனுப்புகிறது. அவருடைய வறுமை அங்கே இருக்கிறது. அந்த வறுமையை எடுத்து சொல்லி உதவி கேட்பதற்காக மகத அரசு யாரையும் அனுப்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் மகத பேரரசில் அந்த பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சோழ பேரரசனுடைய ஒரு தூதுவன் அங்கே செல்லுகிறான். அந்த பேரரசை பார்த்து சொல்லுகிறான், உங்களுடைய நாட்டின் நிலைமை எங்களுக்கு தெரிகிறது, வறுமை எங்களுக்கு புரிகிறது, மக்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள், நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் நாடு சோழ நாடு சோறுடைத்து மனித உயிரின் மேல் அக்கறை உள்ளவர்கள், எந்த மதமாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி அவன் கூறுகிற செய்தி என்ன தெரியுமா? எங்கள் கப்பலில் 4,00,000 டன் நெல் வந்து கொண்டிருக்கிறது மகத தேசத்தை சொல்லி சொல்லுகிறான். இதுதான் சோழ பரம்பரையினுடைய வரலாறு. கேட்காத நேரத்தை அள்ளி கொடுக்கிறதே. வறுமையில் வாடுகிற செத்து கொண்டிருக்க எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த மகத நாட்டுக்கு சோழ பேரரசு பல கப்பல்களை அனுப்பி அன்றைக்கி உணவு கொடுத்ததாக வரலாறு. ஆனால் கொடுத்தோமே, நன்றி இருந்ததா? சில காலம் கழித்து சற்று வளம் செழித்து நாம் மீண்டும் இந்த சந்திரகுப்த பரம்பரையை, வம்சத்தை பெரிதுபடுத்த வேண்டும் என்று அவர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் போர் தொடக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த நன்றியை கூட மறந்து சோழ நாட்டின் மீது படையெடுக்கிறார்கள். படையெடுக்கிற அந்த நேரத்தில் எண்ணற்ற
வீரர்கள் படையில் போரில் 2 பேரும் சாகிறார்கள். எண்ணற்ற குவியல் அங்கே ஏற்படுகிறது, பிணக்குவியல். அந்த பிணக்குவியலிலே அன்றைக்கு சந்திரகுப்த மகனுடைய பேரன் பிந்துசாரனுடைய மகன்தான் அசோகன். அசோகன் தான் அன்றைக்கு போரிலே நின்று உலகையெல்லாம் ஆள வேண்டும் என்ற பேராசையில் ஒரு உணர்வில் வெறியில் அந்த போரில் நின்று லட்சக்கணக்கான போர் வீரர்களை அழைத்து கொண்டு மீண்டும் சோழ நாட்டு அரசுகளோடு போர் புரிகிறார்கள். அவள் எத்தனை தான் படை இருந்தாலும் கூட சோழ பேரரசனுடைய அறிவு திறமையால் அவள் சமாளித்து கொண்டிருக்கிறார்கள். 1,00,000 போர் வீரர்கள் அங்கே மகத்திலிருந்து புதிதாக புறப்படுகிறது. அந்த நேரத்தில்தான் அசோகனுக்கும் அவனுடைய உடன் பிறந்த சகோதரனுக்கும் பகை ஏற்படுகிறது. ஏற்கனவே இருந்த பகை, யார் நாட்டை ஆளுவது என்று, யாரை நாட்டுக்கு முடிசூட்டிக் கொள்வது என்று. அவனுடைய அண்ணன் இந்த போரை பயன்படுத்தி கொண்டு அசோகனை ஒழித்து விட வேண்டும் என்று ஆட்களை வைத்து அடித்து துவைக்கிறான். அங்கேயே போரோடு போகிறாங்க. அதை பார்த்து கொண்டு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்த ஒரு அன்னி என்கிற ஒரு பெண் அங்கே அவனை அழைத்து கொண்டு போய் அவனை காப்பாற்றி மறுபடியும், ஆனால் காப்பாற்றினாலும் கூட இவள்தான் காப்பாற்றினாள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு மறைத்து வைக்கிறார்கள். திரும்பி போருக்கு வருகிறான். போர் முடிகிறது. அந்த நேரத்தில் சொல்லுகிறாள், நான் தான் காப்பாற்றினேன் என்று. இறுதியாக முடிவு என்ன தெரியுமா? அந்த அன்னி என்பதில் அவளுக்கு காதலியாகி கடைசியிலே திருமணமும் செய்து கொள்ளுகிறாள். அது மட்டுமல்ல, அசோகனுடைய வெறித்தனத்தை அடக்குவதற்காக, மன்னரே இவ்வளவு பேரை கொன்றீர்கள், குவியலாய் பிணங்கள் கிடக்கிறது, அவர் சொந்தங்கள் எல்லாம் திருப்பி பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள், இறந்த நேரத்திலாவது முகத்தை பார்க்க வேண்டுமா என்று கணவனை இழந்த மனைவியும் அதே போல தந்தை இழந்த மகனும் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், பார்த்தீர்களா? உங்களுக்கு என்ன வேண்டும்? பெயர்தானே வேண்டும், புகழ்தானே வேண்டும். அதற்கு நான் வழி சொல்லுகிறேன். இது வழி அல்ல. எண்ணற்ற நாடுகளை வென்றாலும், எண்ணற்ற உயிர்களை நீங்கள் கொன்றாலும் உங்களுக்கு கிடைக்கப் போவது பெருமை அல்ல, பேரரசும் அல்ல. அது நாளைக்கு மக்கள் உங்களை பல வழிகளிலே திட்டுவார்கள், வைவார்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு எந்த காலத்திலும் பெயர் இருக்கு. அதற்கு நான் வழியை சொல்லுகிறேன். அந்த வழிதான் புத்த மதத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவனை புத்தனாக்கினார் அசோகனை. அவன் வெறித்து இருந்தது. நான் அதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்திய ஜனநாயக கட்சி உண்மை புரிந்து கொள்ளுங்கள். அந்த பெண் சோழ சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர். அவருக்கு சாணக்கியனாக இருந்தவர். நம்ம ஊர் முஸ்லீமில் பிறந்தவர். யாருக்கு? மகத மன்னர்களுக்கு. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்போது நடப்பது ஒரு அரசியல் போர். இந்த அரசியல் போரில் இந்திய ஜனநாயக கட்சி ஒரு சோழ சாம்ராஜ்யத்தினுடைய கட்சியாக நினைத்துக்கொண்டு மற்ற கட்சிகளை எல்லாம் நீங்கள் மகத நாட்டு கட்சிகளாக நினைத்துக்கொண்டு சிந்தித்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் என்னதான் ஆடினாலும் ஓடினாலும் பேசினாலும் கடைசியில் நீங்கள் எங்கள் வழிக்குத்தான் வர வேண்டும். இந்திய வழியை காப்பாற்ற வேண்டுமானால், உங்களுக்கு மீண்டும் தொடர்ந்து புகழ் இருக்க வேண்டுமானால், பெருமை இருக்க வேண்டுமானால், எங்கள் கொள்கைதான் சரியானது. அந்த கொள்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த கொள்கையை பின்பற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் மூலமாக ஒரு இளைய தூதுவரை, இந்த கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்துச் செல்கின்ற ஒரு தூதுவரை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த நிலையில் இந்த 5வது பொதுக்குழு கூடியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது போன்ற பொதுக்குழுவிலே நாம் பேசுவதெல்லாம் இன்னும் காரசாரமாக இருக்க வேண்டும், இன்னும் கோபதாபங்களோடு இருக்க வேண்டும். ஆகவே இங்கே மேடையில் இருப்பவர்களை வாழ்த்துவதும், அவளுக்கு சாமரை வீசும் இருக்கக்கூடா என்று ஒரு தம்பி சொன்னார். உண்மைதான், அதுவும் வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிற ஒருத்தரை வாழ்த்தவும் வேண்டும். அந்த முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு சூழலில் கட்சி எப்படி நடத்த வேண்டும்
என்பதும் நமக்கு அவசியம். இன்றைக்கி எண்ணிக்கை முக்கியமா? ஒரு ஜனநாயக நாட்டில் எண்ணிக்கை முக்கியம் என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? மற்ற கட்சியில் நடத்தவும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது அல்ல. உங்களுக்கு தெரியும், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போர் தெரியும், வெற்றி பெற்றது யார் என்று தெரியும். ஆகவே காலம்தான் அதை முடிவு செய்யும். ஆக என்னை பொறுத்தவரை இந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இவ்வளவு பெரிய சுமையா என்று எண்ணிக்கொண்டு இங்கே உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்ற அவரை நீங்கள் சாவகாசப்படுத்த வேண்டும். இல்லை இல்லை, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம், உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய உங்களுக்கு இருக்கிற 2 தோள்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தோளுக்கும் பல லட்சக்கணக்கான தோள்கள் உங்களோடு இணைந்து இருக்கிறது. அதனுடைய ஒரு உருவாகத்தான் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிற வகையில் அவரை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதோடு மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தில் இவரை முன்னிறுத்துகிற போது நாங்கள் ஏதோ நீ முன்னே செல், எனக்காக நீ பின்னாலே வந்து கட்சி நடத்த என்று நாங்கள் சொல்லவில்லை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சென்னை வந்தபோது தனியாக பல தொழிலை செய்தேன். ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன், அதை நீங்கள் அறிவீர்கள் ஏற்கனவே. என்னுடைய முறைப்படி, வழக்கப்படி, எண்ணப்படி என்னுடைய எந்த குழந்தைகளையும் கோடிட்டு வரையறுத்து அதுக்கு மேலே தாண்டாது என்று சொல்லியது கிடையாது. அவர்களுக்கென்று ஒரு தனி திறமை இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆகவே மகன்களே, செல்லுங்கள், உங்கள் விருப்பப்படி செல்லுங்கள், உங்கள் சிந்தனைப்படி செய்யுங்கள். எது சரி என்று வருகிறதோ அதை செய்யுங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் எங்களுடைய பிள்ளைகள். ஆகவே என்னை பின்பற்றினால் அல்லது என்னை பின்பற்றி தயவு செய்து மன்னிக்க வேண்டும். நாங்கள் பின்பற்றியது என்று ஒரு நாளும் சொல்லவில்லை, தவறாக வந்துவிட்டது. ஏன்னா இதை நான் சொல்கிற பொழுது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. என்ன நினைவுன்னா, என்னுடைய இளைய மகன் அவர்கள் அப்போ தான் அமெரிக்காவில் படித்து விட்டு வருகிறார். வந்து ஒரு கணினித்துறையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை விலைக்கு வாங்கி நடத்துகிற அந்த நேரத்தில் அங்கே எந்த கம்பெனியெல்லாம் விலைக்கு வாங்கினார்களோ அந்த கம்பெனியோடைய வேலை பார்க்கிற அத்தனை பேரும் உங்களை போன்ற இந்த ஒரு பகுதியில் இருக்க அந்த அளவுக்கு அந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், தயவு செய்து என்னை பின்பற்றாதே. என்னுடைய இளைய மகனை பார்த்து சொன்னேன், அதுதான் இவருக்கும் தெரியும். தயவு செய்து என்னை பின்பற்ற வேண்டாம். நான் நடந்து வந்த காலம் வேறு, நேரம் வேறு. அந்த நேரத்தில் எனக்கு போட்டியாளர்கள் இருந்தவர்கள் என்னளவுக்குத்தான் சமநிலையை இருந்தார்கள், அறிவாளிகளாக, திறமைசாலிகளாக. என்னளவுக்கு என்ன இருக்கிறாங்களோ ஒன்று அந்த அளவுக்கு இருக்கும், இல்லை கொஞ்சம் கூட குறைச்சிருக்கும். ஆனால் உங்கள் காலத்தில் நீங்கள் என்னை பின்பற்றி என்னைப் போலவே நீங்கள் நடந்தால், பொறுமையாக இருந்தால், நீங்கள் வருங்கால இளைஞர்களோடு போட்டி போட முடியாது. ஆகவே தயவு செய்து என்னை பின்பற்ற வேண்டாம் என்று எங்கள் வீட்டில் அத்துணை பிள்ளைகளுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையிலே தான் எனக்கு தெரியும். அப்படி விட்டதன் பயன்தான் இன்றைக்கி தங்கள் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இளையவரை பற்றியும் தெரியும், மீடியாக்கள்லேயும் மற்ற தொழில்கள்லையும். அதே இவரை பற்றி உங்களுக்கு பார்த்தீங்க, ஒரு ஏவி பார்த்தீங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆக ஒரு தனித்தனி திறமை இருக்கிறது. திறமை மட்டுமல்ல, எடுத்துக்கொண்ட அந்த தொழிலில், முயற்சியில், வேள்வியில் உறுதியாக உழைப்பார்கள். ஒரு தனக்கென ஒரு இடத்தை நிரூபித்து காட்டுவார்கள். அத்தகைய ஒருவரை நான் உங்களிடம் முன்னிறுத்துகிறேன் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம், என்னை விட அவருக்கு இந்த அரசியலில் வருவதற்கு தகுதி அதிகமாக இருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலத்தில் நான் பட்ட அரசியல் அனுபவங்களெல்லாம் அவர் கிடைத்ததாக மட்டும் சொல்ல மாட்டேன்.
இயற்கையிலேயே மனிதனுக்கு மனிதனுடைய சொந்த குழந்தையாக இருந்தாலும் மனோஸ்பாவம் மாறிக்கொண்டிருக்குது. உங்கள் பிள்ளையே மாதிரி உருவத்தில் ஓரளவுக்கு இருக்கலாம், எண்ணங்கள் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பழக்க வழக்கங்கள், மக்களோடு பழகுகிற தன்மை, யாரையும் எந்த நிலையில் இருப்பவரையும் அவரே வழி சென்று பார்த்து பேசி பழகி அன்பு காட்டி தனக்குள் ஒருவரை ஒன்று இரண்டரை கலந்து கொள்ளக்கூடிய பிறவை குணம் அவருக்கு இருக்குது. ஆனால் எனக்கு இல்லை, ஒத்துக்கணும். எனக்கு இருக்குது. என்ன மாதிரின்னா, நான் என்னுடைய அறையிலே உட்கார்ந்திருக்கிற பொழுது என்னை பார்த்தால் பார்ப்பதற்காக 3 மணி நேரம் காத்திருப்பார்கள். உள்ளபடியே அழுத்து கொள்ள கூட கூடும். என்மேல் இல்லாவிட்டாலும் என்னுடைய வேலையாளர்கள் அழுத்து கொள்ளக்கூடும். ஆனால் வந்து ஒரு அரை மணி நேரம் பார்த்து பேசி பழகிவிட்டு வந்தால் அவருடைய கவலையெல்லாம் போயிடும். என்னை பற்றிய கருத்து மாறி ஐயோ இவரா அப்படின்ட்டு பெருமைப்படுகிற அளவு இருக்கும். அது எப்போ நான் ரூம்குள்ளே இருக்கார். ஆக அந்த மாதிரி ஒருத்தர். ஆனால் அப்படி இல்லை, அவர் எல்லா நிலையிலும் இறங்கி போவார், கலந்து பேசுவார். அவருடைய பிறவியுடைய பழக்கமே அது. ஆக அந்த நல்ல குணங்களை அவரிடம் எங்களிடம் இல்லாத ஒரு குணம் அவருக்கு இருக்கிறது. அதே எங்கள் வீட்டில் எங்கள் இளைய வயசு சண்டை கிடையாது. ஆக இது பொது வாழ்க்கைக்கு நாங்கள் ஆர்வப்படலாம், ஓரளவுக்கு எடுத்து செல்லலாம். எடுத்து சென்ற அந்த நிலை இந்த அளவுக்கு வளர்க்க முடியும். இன்னும் பல மடங்கு வளர வேண்டுமானால் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் இளைஞர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாமும் அந்த களத்திலே போட்டியிட சரியான இளம் தலைவர்களை அங்கே போய் நிறுத்த வேண்டும். அதற்கு உடலும் உள்ளமும் ஒத்துழைக்க வேண்டும். அது அந்த வயதில் அவங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் இந்திய ஜனநாயக கட்சி ஒரு புதிய சகாப்தத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சரித்திரத்தினுடைய ஒரு பகுதி அல்லது ஒரு அத்தியாயத்தை நாம் இன்று துவங்கி இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் என்ற அளவுக்கு அவருக்கு அந்த எது இருந்தாலும் பார்த்துக்கலாம், அவருக்கு அந்த சக்தி இருக்கு. நானே சொல்லியிருக்கேன் என்னோட இது டிவியில். அதை விடவும் சில சம்பிரதாயங்களுக்கு அவர் உண்டு. ஏன்னா இங்கே பெரும்பாலும் அந்த இதில் தான் இருக்கிறீங்க. அதனால தான் நாங்கள் வேந்த டிவி அவர் தான் நடத்துகிறாரு. அதில் பார்த்திங்கன்னா பல ப்ரோக்ராம்லாம் வருது. இன்றைக்கி அதிகபட்சமாக பார்க்கப்படுகிற ஒரு ப்ரோக்ராம் எது தெரியுமா? மூன்றாம் கண். மூட நம்பிக்கையினுடைய ஒரு அங்கம் அது. ஆக அந்த மாதிரி இன்றைக்கு மக்கள் எல்லாம் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கிறார்கள். ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டுமானால் அவர்களோடு இப்போ நான் உங்களோட சேர்த்து நடக்கணும். எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை கிடையாது. உங்களுடைய நான் ஒரு ரேஷனலிஸ்ட். அவருக்கு அப்படி இல்லை. அவருக்கு கடவுள் உண்டு என்று நம்புகிறார், சென்டிமெண்ட் உண்டு என்று நம்புகிறார், அதிர்ஷ்டம் உண்டு என்று நம்புகிறார். இதெல்லாம் அவருடைய குணம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு மக்கள் அதை போன்றுத்தான் இருக்கிறார்கள். அதை போன்று இருக்கிற மக்களிடம் அவர்கள் ஒருவனாக சென்று பழகினால் மட்டும்தான் அது எடுபடும். இன்றைக்கி சில பேர் காமராஜ் அவங்க லாங்குவேஜில் பேசணும். யார் என்ன பேசுகிறாங்களோ அந்த மொழியில் பேசணும். அந்த மொழியில் நம்ம நடந்துக்கணும், கலந்துக்கணும். அது அவருக்கு உண்டு, எனக்கு இல்லை. ஸோ அந்த வகையில் இளைஞர்கள் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோம். அது இன்றைக்கு நடந்தேறி இருக்கிறது. இதை சொல்வதாலேயே நாங்கள் எல்லாம் கட்சியிலிருந்து வெளியேறி விடுவோம் என்று யாரும் எண்ண வேண்டாம். ஏன்னா அதே நேரத்தில் நாங்கள் பதவி என்று சொல்ல மாட்டேன். ஆரம்பித்தவனுக்கு தன்னை வளர்த்த நட்டம் கன்று வளர வேண்டும் என்று என்றும் நினைத்து கொண்டிருப்பது தான் மனித இயற்கை. ஆகவே நட்ட அந்த கன்று வளர வேண்டும். வளருகிறதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதற்கு நீங்கள் நீர் ஊற்றுகிறது என்று எனக்கு தெரியும். ஒருவேளை ஊற்றியிருந்தாலும் கூட எங்களுடைய ஆர்வ கோளாறுனா தம்பி நீர் ஊற்றிங்களா என்று நான் கேட்போம். ஏனென்றால் நாங்கள் வைத்தவர்கள், அந்த அக்கறை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே உங்கள் பின்னால் இருந்து கொண்டு தொடர்ந்து அதை கேட்டுக்கொண்டே இருப்போம். நீங்கள் பதில் சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆகவே நான் இன்றைக்கி சொன்னது மாதிரி இன்றைக்கு ஆலோசகர்கள் சொல்லும்போது இன்றைக்கி தெரியும் மகத நாட்டினுடைய மிகப்பெரிய பெருமையெல்லாம் அன்றைக்கு அவருக்கு கிடைத்த அந்த சாணக்கியர் கௌடல்யர். அவர் முசிறியிலே பிறந்தவர். ஆக நம்முடைய ஐயா தலைவர் அவர்கள் மகத நாட்டுக்கு
செல்லவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறார். குறிப்பாக நம்மோடு இருக்கிறார், இந்திய ஜனநாயக கட்சியில் இருக்கிறார். அந்த கோயம்புத்தூர் சாணக்கியர் என்றும் நமக்கு வழிகாட்டுவார். அதற்கு அந்த சக்தி இருக்கிறது. அதோடு பாதுகாப்பாக பார்த்து செல் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற கட்சியுடைய மூத்த தலைவர் அவர்கள் ராஜன் அவர்களும் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சேர்த்து இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி நட்சத்திர பேச்சாளர்கள் நம்முடைய பொதுச் செயலாளரும் சரி, ஏனைய தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சரி, இன்றைக்கு அவன் கேட்பானா என்ன உன் கட்சியில் எங்கே நட்சத்திர பேச்சாளர் என்று. ஒரு முறை கிருஷ்ணமூர்த்தி அவருடைய பேச்சையும் தம்பி ஜெயசன் அவருடைய பேச்சையும் கேட்ட பிறகு தம்பி ராஜேந்திரனுடைய பேச்சை கேட்ட பொழுது இனிமேல் என்னை கேட்க மாட்டார்கள். இத்தனையோ உங்களை போன்ற தலைவர்கள் இளம் பேச்சாளர்களும் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒன்று சொல்ல தோன்றுகிறது, நமக்கெல்லாம் நாட்டின் மேல் அக்கறை இருக்கிறது. நாடு வளர வேண்டும் என்று எண்ணுகிறோம், தூய்மையாக இருக்க வேண்டும் எண்ணுகிறோம், லஞ்சம் ஒழிய வேண்டும் என்று எண்ணுகிறோம், மது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறோம். அதே நேரத்தில் இதையெல்லாம் செய்வதற்கு இளைஞர்கள் உறுப்பினர்கள் என்று நாம் ஒரு பக்கம் ஓடோடி அதற்காக உழைத்து கொண்டிருந்தாலும் கூட அதைவிட முக்கியமானது நான் திரும்பவும் சொல்கிறேன், அதைவிட முக்கியமானது நம்முடைய பகவத்கீதை சொல்லுகிற துணிச்சல். பயம் என்பது பாவம், துணிச்சல் வேண்டும். நாம் எல்லாம் நீதியின் பார்ப்பாட்டு அடிப்படையில் நாம் எல்லாம் மனுநீதி சோழனை பின்பற்றினால் கூட அப்பவும் அங்கே மனுநீதி சோழன்லாம் அதுதான் பாவம்னு சொல்லுது. பயமாக இருக்கிறது பாவம்னு சொல்லுது. அதனால் எனக்கு இருக்கிற உள்ள கிடக்கையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக உரிமை இருக்கிறது. அதற்கான உழைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். ஏற்றாட 5 ஆண்டு காலம் எங்கோடு இருந்து பணியாற்றுகிறீர்கள். உங்களுடைய நேரமெல்லாம் பொன்னான நேரமெல்லாம் கொடுத்து உங்களுடைய பொருளை ஈட்டுவதில் கூட சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கலாம். என்றாலும் கூட உங்களுக்கு இதையெல்லாம் இழந்தவற்றையெல்லாம் திரும்பி பெற, இழந்தவற்றையெல்லாம் திரும்பி நாம் மட்டும் பெறுவதோடு மட்டுமல்லாமல் நாட்டு மக்களுக்கு எதையெல்லாம் இழந்தார்களோ நான் சொன்னேன் அதெல்லாம் நாட்டு மக்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு துணிச்சல் தேவை. துணிச்சல் என்பது சில பேர்த்துக்கு வெட்டினாதான் துணிச்சல், கொன்னாதான் துணிச்சல் கிடையாது. அது மறவர்களுக்கு உள்ள ஒரு பங்கு. நாம் எல்லாம் தமிழ் மறவர்கள். ஆகவே மறவர்களுக்கு எது சரி எது என்று சிந்திக்கிற தன்மை உண்டு. ஆனால் தவறு என்று வருகிற பொழுது சுட்டி காட்டுகின்ற துணிச்சல் வேண்டும், துணிவு வேண்டும். எனக்கு தெரியும் சில பேர் கட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் ஐயா நான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், எனக்கு பில்லு வருமோ வராதோ, அதனால் இந்த கட்சியில் போய் 5 வருஷமாக இருந்தவங்க எங்கேயோ போயிடுறாங்க. அது அல்ல துணிச்சல். உங்கள் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காவிட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். எப்பொழுது நீங்கள் கட்சியில் உண்மையாக இருந்திருந்தால், உங்களுக்கு என்று ஒன்று வந்துவிட்டால் நாங்கள் எல்லாம் சும்மா இருக்க மாட்டோம். அதை மனதில் வைத்துக்கொண்டு துணிச்சலாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கட்சிகள் எப்படி இருக்கிறது, மைய அளவில் கட்சிகள் எப்படி இருக்கிறது, தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள் என்பதையெல்லாம் உங்களோடு அணுவாக கலந்து பேசி உங்கள் உள்ளத்திற்கு அதை எடுத்து சென்று அந்த வேகத்தில் நீங்கள் நாளை தமிழக அரசியல் பிரகாசிக்க ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் மீண்டும் மாலையில் சந்திக்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.